எல்லாத்துக்கும் ஹாய். எல்லோரும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபேஸ் வாஷ் போடுறீங்க, என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் என்ன சோப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் மில்க் சோப் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தோம்னா நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும். நான் இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இடையில நிறையா பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த ஆட்டுப்பால் சோப்பு இது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஃபேஸில் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் கம்மியாகி கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்ன்னு நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேஸ் வாஷ் எதுவும். ஆனால் ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கன்னா வெளியே போனாவோ இல்லை ஏதாவது ஒரு டைமில் நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து நான் ஒரே ஒரு ஹிமாலயாவோட இந்த நேச்சுரல் க்ளோ அப்படின்ற ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே சொல்லப்போனால் எனக்கு பிம்பிள்ஸை கொஞ்சம் எனக்கு ரெடியூஸ் தான் பண்ணி கொடுத்தது. எனக்கு ஃபேஸ் வாஷை விட நான் பெஸ்ட்டுன்னு சொல்லப்போனால் இந்த சோப்பு தான். இதோட விலையும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை, 55 rupees தான். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போவுமே டிஎஃப்எம் பார்த்து தான் சோப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம டிஎஃப்எம் பார்த்து தான் அது கண்டிப்பாக வாங்கணும். டிஎஃப்எம் எதில் அதிகமாக இருக்கோ நம்ம அதை தான் வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ நான் இது ஹோம்மேடு. நீங்கள் கடையில் வாங்குகிற சோப்பை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்பு யூஸ் பண்ணுறது, நாட்டு மருந்து கடைகளில் இருக்க வெட்டிவேர் சோப்பு, பின்ன குப்பைமேனி, இந்த மாதிரி ஆட்டுப்பால் சோப்பு இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். எனக்கும் அந்த மாதிரி தான் நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிஜமாகவே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டது எல்லாம் எதுலேயுமே எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு போட்டதையும் எதுலேயுமே ரிசல்ட் தராது, போக போக தான் ரிசல்ட் கொடுக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் எனக்கு பிடிக்கல, என்னடா இப்படி இருக்கா அப்படி யோசித்தேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு செட் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே இப்போ ஃபேஸ்க்கு எனக்கு செட் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் தரும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ரிசல்ட் தரும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ, டாடா.